Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ராஷ்மிகாவே பார்த்தீங்கன்னா அந்த நடன அசைவுகள் ஆடை குறைக்கிறது கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அந்த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, அதில் ரொம்ப அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க. யார் செஞ்ச வேலையை? சமந்தா செஞ்ச வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க. காரணம் பட்ஜெட் தான் காரணம். இப்படிப்பட்ட மனைவியும் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மனைவியை காலையில் குளிக்க வைக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகலாம். அதுக்காக லெட்ரினில் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிற மாதிரிலாம் ஒரு காட்சி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. நடன அசைவுகள் கொஞ்சம் ஆபாசமாக இருக்குது. அது நான் சொல்ல விரும்பல, அது மாதிரி இருக்குது. இல்லை இப்போ 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? எப்படி இந்த கெமிஸ்ட்ரியை அவரும் பார்ப்பார்ல, விஜய் தேவரோட பார்ப்பாரு. அதான் ராஷ்மிகா எவ்வளோ பணம் வருதுன்னு பார்ப்பானா. நீங்கள் ராஷ்மிகா பார்க்கலாம், ஆனால் காதலன் எப்படி சார் பார்க்க முடியும்? அதான் சார், காதல்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா டான்ஸ் ஆடுறது முக்கியமா, ராஷ்மிகா எவ்வளோ சம்பளம்ன்றது முக்கியம். அந்த பாடல் மேக்கிங்ன்றது மெயினாக அந்த ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன். இந்த படத்தில் புஷ்பா 1ல் விட இந்த புஷ்பா 2ல் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. எப்படி அல்லு அர்ஜுன் கை கொஞ்சம் தூக்கின்னு இருக்குல்ல, அதே மாதிரி கிளாமர் தூக்கலாக இருக்குல்ல. கிளாமர் தூக்கலாக தான் இருக்குது. அதை தாண்டி புஷ்பா 1ல் சமந்தா ஆன டான்ஸ் யாராவது ஒரு வேலை விமர்சனம் பண்ணியிருப்பாங்களோ, ஒரு வேலை ஆபாசமான நடனமாக நாங்கள் புரிப்பாங்க. இல்லை, அவரோட டைவர்ஸுக்கு அதுவும் ஒரு காரணங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் காரணம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற சப்ஜெக்ட். ஏன்னா நாகசைதன்யா 1000 ரூபா பொருள் 100 ரூபாய், 100 ரூபா பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேகுவார ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகி பெரிய வசூலை நோக்கி போயிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்குவா படம் வந்துச்சு, அது மிகப்பெரிய தோல்வியை தழுவிருக்கு. அது குறித்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதாவது படம் 3 நாளைக்குள்ள ரிவ்யூ பண்றதுனால தான் எங்களுடைய படம் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நீதியரசர் இது கருத்து சுதந்திரங்க, இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது சொல்லி ஒரு வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? இந்த புஷ்பாவோட வெற்றிக்கு என்ன சார் காரணம்? இது ஒரு சரியான நீதிமன்றத்தோட முடிவு சரியான முடிவு சார். ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. ஒரு படைப்பாளி படைப்பை விமர்சனம் பண்றது பாசிட்டிவாகவும் பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். இருக்கிற குறைகளை சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். ஆமா, நல்லா இருந்தா ஜெயிக்க போகுது. புஷ்பா 2 ஜெயிச்சிருக்கு. ஆமா, கடந்த காலத்துல எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். விமர்சனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனங்களே பண்ணாலும் கூட அந்த படம் சக்ஸஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு அது தியேட்டரில் ரிலீஸ் பண்ண வரலாறுலாம் இருக்குது. அது கேஜிஎஃப் கூட எடுத்துக்க முடியும். வேற்றுமொழி படம் தான் டப்பிங் செய்யப்பட்ட படம். அந்த வகையில் கேட்டால் நல்ல தரமான படங்கள் நிச்சயமாக நீங்கள் விமர்சனங்கள் எதிர்மறை விமர்சனங்கள் பண்ணாலும் கூட அந்த படம் ஓடும். இங்கே திட்டமிட்டே ஒரு சிலர் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க தான் சார், நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் அது அதை தாண்டி மக்களுடைய விமர்சனம் ஒரு சிலர் பண்ணக்கூடியதை வச்சே பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு டீமாக கூட நீங்கள் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். சில பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த ரசிகர்கள் விமர்சனம் எதிர்மறை விமர்சனம் அந்த ரசிகர்கள் பண்ணுறாங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரசிகர்கள் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டார் இணையத்தில் அவங்க பேசுகிறத தாண்டி பொதுமக்கள் கிட்ட ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நீங்கள் புஷ்பா 2 சொன்னீங்கல்ல, அந்த புஷ்பா 2 படம் கேட்டால் இன்றைக்கி வேற்றுமொழி படம் தெலுங்கு படமாக இருந்தால் டப்பிங் படமாக இருந்தாலும் பல்வேறு மொழிகளில் படம் ஹிட்டாவது பார்க்கலாம். எப்படி ரசனை ஒரே மாதிரி இருக்குது, அதானே இந்தியா முழுவதும் எப்படி ஒரே ரசனையாக இருக்குது. அப்போ படைப்புன்றது நீங்கள் படைப்பாக பார்க்கணும். அதுதான் அங்கே படைப்பில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே பார்த்த காட்சிகளே வருது. ஏற்கனவே இன்னொரு படத்தில் இதே மாதிரியான காட்சிகள் வந்திருக்கு, அல்லது கதையில் சரியில்லை, திரைக்கதை சரியில்லை, மற்ற கிராஃப்டுகளும் சரியில்லைன்னும் போது அப்போது எதிர்மறை விமர்சனம் வர்றதை தடுக்கவே முடியாது. அந்த எதிர்மறை விமர்சனம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க. ஒருவேளை நீதிமன்றத்தில் இப்படி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண படங்கள் இருக்குல்ல, நான் சொல்கிறதுக்கு லோ பட்ஜெட் படங்கள், அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுக்கு விமர்சனங்கள் தேவைப்படும்.
அந்த விமர்சனம் பண்ண முடியாமல் போயிடும். ஆமா. எதிர்மறை விமர்சனம் அப்போ விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒட்டுமொத்த விமர்சனமே பண்ணக்கூடாது. அப்போ பாசிட்டிவாக விமர்சனம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. யாராவது எந்த அறிவாளியும் வந்து இப்படியான ஒரு வழக்கை கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ பட்ஜெட் படங்கள் எடுக்கிறாங்கன்னா அது விமர்சனத்து மூலமாக பரவலாக பேச இருக்கும். அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால் இது என்ன சொல்லுவாங்க வந்து இல்லை நீங்களே ப்ரொமோஷன் காரணம் உள்ள ஆட் தர்றீங்க. அதுதான் பெரிய பேனரா நீங்களே இல்லை சார் படம் ஓடுறது தான் இவ்வளோ ப்ரொமோஷன். இதை தாண்டி எதிர்மறை விமர்சனம் பண்ணுறாங்கன்றதுக்கு அதாவது எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த நபர்களை வந்து பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பணத்தை கொண்டு போய் நொட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஹீரோக்களே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற வந்து விஜய் இது மாதிரி ஹீரோக்களே வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்க கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து பாசிட்டிவாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த வரலாறுலாங்க. நீங்கள் தான் அதை வந்து அவங்கள வந்து ஒரு முக்கிய பொருட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க விமர்சனத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி பண்ணிட்டீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் பண்ணது தான் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போது பொதுவாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி என்ன சார் ஒரு டிஜிட்டல் புரட்சி நடக்குது. இன்றைக்கி அந்த டிஜிட்டல் மீடியாவில் வரக்கூடிய அத்தனை மீடியாக்களும் வந்து கேட்டினா எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்களா? கிடையாது. இன்றைக்கி புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் பாருங்கள் எல்லாரும் ஆவரேஜாக சொல்கிறாங்கன்னு கேட்டால் படம் நல்லாயிருக்கு. 3 மணி நேரம் 20 நிமிஷம் எல்லாமே நல்லா அதிகமாக இருந்தாலும் படம் பார்க்குற மாதிரி போகிறதே தெரியல. இப்போ நானும் பார்த்த படம் அந்த படத்தில் அந்த ஹீரோயினோட காம்பினேஷன் எப்படி சார் இருக்கு? ஏன்னா அதை பெருசாக பேசும் பொருள் அது சார் ஒரு இயக்குனர் ஒரு விஷயம் நல்லா முதல்ல முடிச்சுதான். ஒரு இயக்குனர் கதை, திரைக்கதை, டைரக்ஷன் 3 அவர் பண்ணுறாரு. 3 விஷயத்தையும் அவர் பண்ணுறாரு வச்சுங்களேன். இதை தாண்டி மற்ற வந்து கிராஃப்ட் இருக்கலாம், மற்ற விஷயம் வந்து அது எதுவாக இருக்கட்டும், அது நடனமாக இருக்கட்டும் அல்லது வந்து இசையமைக்கிறதா இருக்கட்டும், அது தாண்டி வந்து மற்ற ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சவராக இருக்கணும். அவங்க அத்தனை பேரையும் வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து என்ன சொல்ல ஒரு திறமைசாலியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து ஜெயிக்கும். இப்போ நீங்கள் கேட்டதுன்னு பாடல் கேட்குறீங்க, பாடல் வரிகள், அந்த பாடல் மேக்கிங்ன்றது மெயினாக அந்த ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன். இந்த படத்தை வந்து புஷ்பா 1 விட இந்த புஷ்பா 2 வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. எப்படி வந்து அல்லு அர்ஜுன் கை கொஞ்சம் இப்படி தூக்கின்னு இருக்குல்ல, அதே மாதிரி கிளாமர் தூக்கலாக தான் இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் ரசனையும் சிக்கலாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வில்லன், எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய ஒரு வில்லன், ஒரு காவல்துறை அதிகாரி, அதை தாண்டி ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய வேனை இடித்து அவருடைய ஸ்விம்மிங் பூலில் வந்து அவர் விழுந்துறதும், இவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து யூரின் போகிறதும், அதுக்கப்புறம் அவர் அது வெளியில் வந்து அவரை வந்து குளிக்க வைக்கிறதும், அவர் முகந்து பார்த்து அருவருப்பாக பண்ணுறதும், இதெல்லாம் வந்து ஒன்று. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட மனைவியும் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மனைவியை காலையில் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகலாம், அதுக்காக லெட்ரினில் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு காட்சி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு காட்சி ஒரு மனசாட்சி வேணும். ஒரு காட்சி வைக்கிறதுக்கு இதுதான் வந்து முகம் சுளிக்காத அளவுக்கு காட்சிகள் இருக்கணும். புஷ்பா 1 அப்படியான காட்சிகள் இல்லை. இதில் வந்து இந்த காட்சி இருக்கு. ஆனால் புஷ்பா 1 பார்த்தீங்கன்னா அந்த சமந்தா அவருடைய ஒரு சாங்கு, அந்த ஐட்டம் சாங்கே பெருசாக பேசப்படுச்சு. சாங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, வேற ஒரு சாங்கு இருக்குது. அதில் லிரிக்ஸ் கூட நல்லா தான் இருக்குது, வரிகள் கூட நல்லா இருக்குது. ஆனால் அந்த பாட்டு ஹிட் ஆகலை. அதுக்கு காரணம் வந்து அது டிஎஸ்பி தான் சொல்லணும். ஏன்னா இல்லை சார் ஃபர்ஸ்ட் படம் ஏன்னா இது சொல்லணும்னா பாடல் நடனம் கூட வந்து நடன அசைவுகள் வந்து அந்த பாட்டில் நல்லா இருக்குது. இதில் வந்து ஆபாசம் இருக்குது, அதில் வந்து ஆபாசம் இல்லை அந்த பாட்டில். ஆனால் ஒருவேளை இவங்களுக்கு வந்து அந்த புஷ்பா 1 வந்து சமந்தா ஆன டான்ஸ் வந்து யாராவது ஒரு வேளை விமர்சனம் பண்ணியிருப்பாங்களோ, ஒரு வேளை ஆபாசமான நடனமாக நாங்கள் சொல்லிப்பாங்க. இல்லை அவரோட டைவர்ஸுக்கு அதுவும் ஒரு காரணங்கிறாங்க. அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அது தாண்டி இன்னும் காரணம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது வேறு சப்ஜெக்ட். ஏன்னா நாக சைதன்யா வந்து 2வது திருமணத்துக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக சொன்னது அந்த சமந்தாவுடைய உடல்நிலையும் சொல்கிறாங்க. அது இந்த மாதிரியான பாடல்கள் கிளாமராக வந்து இவங்க நடிக்கிறாங்க, அதை வச்சு கூட நடிக்க அனுப்புனதே முதல் தப்பு, நடிக்க போகிறதே தப்பு. முதல்ல அந்த நடிப்பு சுதந்திரம் கொடுத்துட்ட பிறகு அப்புறம் நீ இப்படி நடிக்காதா அப்படி நடிக்காதன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை வரும். அப்படி வந்தால் கூட இருக்கலாம். ஆனால் சமந்தாவும் அதில் வந்து கவர்ச்சியெல்லாம் வந்து பெரிய கவர்ச்சியெல்லாம் அதை காட்டல. இதில் நான் சொல்கிறேன் அந்த பாடல் வரி இருக்குது, நடன அசைவுகள் இருக்குது, ஆனால் ஆடை குறைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இதே நீங்கள் வேற சில கதாநாயகர்கள் அதுவே 2 பீஸ் தான் சார் நடிச்சிருப்பாங்க. அது 2 பீஸ் தான் சார். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதில் வந்து ராஷ்மிகாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடன அசைவுகள் வந்து ஆடை குறைக்கிறது வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அந்த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, அதில் ரொம்ப அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க. யார் செஞ்ச வேலையை? சமந்தா செஞ்ச வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க. காரணம் பட்ஜெட் தான் காரணம். பட்ஜெட் கூட காரணமாக இருக்கலாம்.
இப்போ பணம் அதிகமா கொடுத்துட்டாங்களா? சம்மந்தாவில் வேற இப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா 5 கோடி ரூபாய் கேட்பாங்க. அதுக்கு எதுக்கு 5 கோடி ரூபாய் வந்து கொடுத்து அது இது பண்ணணும்னு சொல்லி கூட குறைச்சிடலாம். இவங்களே நடிக்கிறாங்கல்ல, ராஷ்மிகாவே இருக்கும்போது ராஷ்மிகாவே அது அதான் சார், பயன்படுத்திக்கலாம். இப்ப சமந்தா ஒரு பக்கம் கல்யாணம் ஆகிட்டாங்க, அப்ப கவர்ச்சி நடனம் ஆனனால தான் டிவோர்ஸ் வந்துச்சு. ஆமா, இங்கிட்ட ஒரு பக்கம் விஜய் தேவரகொண்டா வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க ராஷ்மிகா. கண்டிப்பா. அப்படிங்கும்போது இவ்வளோ இல்ல, இது chemistry ரெண்டு கண்டிப்பா பேருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிச்சயமா வந்து இதுல வந்து கொஞ்சம் கூடுதலான ராஷ்மிகாவுடைய அதுல வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியெல்லாம் காட்டவே இல்லை. முழுக்க பரிதாபமான ஒரு கேரக்டர். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஏன்னா அதில் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் காட்டுவாங்க இல்லையா சம்மந்தா, அதில் வந்து இருக்கும் புஷ்பா 1ல். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான ஒரு கவர்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு சொன்னால அது காலை தூக்கி மூஞ்ச தடவை அதெல்லாம் ரொம்ப அதுதான் நான் சொல்கிறேன். அந்த நடன அசைவுகள் நான் சொல்லிட்டேன். நடன அசைவுகள் கொஞ்சம் ஆபாசமாக இருக்குது. அந்த பாடல் காட்சியை சொல்கிறேன். நீங்கள் டான்ஸ் ஆடும்போது அந்த மூமெண்ட்டே வந்து அசிங்கமாக இருக்குது. அதை தாண்டி வரிகளும் மோசமாக இருக்குது. அதே ஒரு கவர்ச்சி நடிகையோட அந்த பாட்லேயும் வரிகள் இருக்குது. அந்த வரிகளாவது நம்ம கடந்து போக முடியும். பட் ராஷ்மிகாவோட அந்த ஃபீலிங்ஸ் பாட்டில் வந்து வரிகள் வந்து சரியில்லை. ஸோ இது வந்து வரிகளுக்கு சரியில்லை கேட்டால் தமிழ் தெலுங்கில் வந்து மெட்டு போட்டு அது சாரி தெலுங்கில் வந்து மியூசிக் பண்ணக்கூடிய அந்த படத்தை, அது தெலுங்கில் எடுத்த படத்தை டப்பிங் பண்ணும்போது பாடல்களும் டப்பிங் பண்ணும்போது ஒருவேளை அந்த மாதிரி வரிகள் தேவைப்படுறதா தெரில, ஆபாச வரிகள் இருக்கும், நேரடியாகவே இருக்கும். அது நான் சொல்ல விரும்பல, அது மாதிரி இருக்கு. இல்ல இப்ப 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? எப்படி இந்த கெமிஸ்ட்ரியை வந்து அவரும் பாப்பார்ல, விஜய் தேவரகொண்டா பாப்பார்ல. அதான் வந்து ராஷ்மிகா எவ்வளவு பணம் வருதுன்னு பாப்பானா நீங்க வந்து அது ராஷ்மிகா பார்க்கலாம், ஆனா காதலன் எப்படி சார் பார்க்க முடியும்? அதான் சார், காதல்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஷ்மிகா டான்ஸ் ஆடுறது முக்கியமா, ராஷ்மிகா எவ்வளவு சம்பளம்ன்றது முக்கியமா, அப்படி கூட பார்க்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல அப்படியே வாய்ப்பு இருக்குண்ணா. இல்ல விஜய் தேவரகொண்டா இல்லாத பணமா ராஷ்மிகா இருக்க போது நான் சொல்றேன் அப்படி எதிர்பார்க்கலாம். இல்லை இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலாம்னு கூட நினைக்கலாம். வருங்கால மனைவிக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலாம் நம்ம அப்படி கூட நினைக்கலாம். காதலி தான் நான் கல்யாணம் ஆல்ரெடி ஃப்ரீடம் கொடுத்தா டைவர்ஸ் ஆயிடுச்சு சம்மந்தம். அதே மாதிரி இப்போ தான் சொல்றேன், உங்களை போன்ற மூத்த பத்திரிகைலாம் சொல்றாங்க இவ்வளவு கெமிஸ்ட்ரியா இங்கேயே பண்ணிட்டாங்க. அதான் நான் சொல்லுவேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் இந்த புஷ்பா படத்தில் கொஞ்சம் அடக்கி சொல்லுவாங்கள்ல, அடக்கி வாசிக்கணும்னு, அது கொஞ்சம் அந்த பாடலில் வந்து டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. நடிப்பும் கூட நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை இப்போ புஷ்பா 1ல் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரும்பாலும் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போக முடியும், அந்த ஒரு சில காட்சிகள் இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் ஆபாசம் இருக்கிற காட்சிகளாக இருக்குது. அந்த மாதிரியான என்ன சொன்னேன் மூமெண்ட் சொல்கிறேன், அப்படி இருக்குன்ற நான். அதனால் இது வந்து தவிர்த்துருக்கலாம். நல்ல டைரக்டர், உண்மையிலே கடுமையான உழைப்பு கொட்டியிருக்கிறாரு. நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டாக கொண்டு வந்தார். சென்டிமெண்ட்டாக கடைசியாக காட்சியில் கொண்டு வந்துட்டு அத்தனை பேரையும் வந்து கலங்கடிக்கிறாரு. எல்லாமே நல்லாயிருக்கு. சண்டை காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க. படம் ஃபுல்லாக பிரம்மாண்டம். ஒட்டுமொத்த செலவு அதிகம் நிச்சயமாக பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் வந்து புதுசாக சிந்திச்சு இருக்கிறாங்க. அந்த புஷ்பா 1ல் எந்த காட்சியும் வந்துடக்கூடாது அப்படியே அப்படின்றது, அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் காட்டிக்கிறாங்க. பார்த்துங்களா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். கையை கட்டிட்டு அதில் வந்து சண்டை போடுவார் யார், புஷ்பா, யார், அல்லு அர்ஜுன். இதில் வந்து கேட்டால் காலையும் கட்டிடுவாங்க, கையும் கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க. ஆனால் அத்தனை பேரும் சுழட்டி அடிப்பார். இது அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாலே கடிச்சு சண்டை போடுவார். அப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏதோ பல்லாலேயே வந்து நம்ம இவரை எடுத்துங்க, நம்ம பாலையா மாதிரி அவர் கேட்டால் அப்படியே கையிலேயே வந்து ஹெலிகாப்டர் நிறுத்திடுவார், தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி கேட்டால் இவர் வந்து அல்லு அர்ஜுன் கேட்டிங்கன்னா பல்லுலேயே எல்லாரையும் வந்து கடிச்சு சண்டை போடுவார். அப்படி ஒரு காட்சி. ஆனால் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அந்த வேகம், அந்த சினிமா, அந்த ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த ஸ்டண்ட் சீனாக இருந்தாலும் நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரையும் பல்லுலேயே வந்து இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, கடிச்சு சண்டை போடுவார் சார். எது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா இவர் கை கட்டை அவுத்து விடுவாங்க, எப்படி தான் கை கட்டை யார் அவுத்து விடுவாங்க அப்படின்னு நம்மளே அவுத்து விட்டுலாமா, போயிட்டு அல்லு அர்ஜுனுக்கு வந்து கையை அவுத்து விட்டுல காலையை அவுத்து விட்டுலாமா இருக்கும். ஏன்னா கையை பின்னாடி சேர்ந்து கட்டி விட்டு நீங்கள் சண்டை போடுறதுன்றதே ஒரு பெரிய இது. காலையும் கட்டிடுவாங்க சார். இப்போ இது மாதிரியான படங்கள், வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சக்ஸஸ் ஆகுது. குறிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து RRR இருக்கட்டும், அந்த கன்னட படம் ஒன்றா இருக்கட்டும், பெரிய சக்ஸஸ் ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டு படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்படிதான் இல்லை சார். தமிழ்நாடு படம் தான் லக்கி பாஸ்கர் ஓடலையா, லப்பர் பந்து ஓடலையா, அப்படிலாம் கிடையாது. வசூல் இல்லையா, மெய்யழகன் ஓடலையா, ராயன் ஓடலையா, வசூலும் கிடையாது. அந்த வசூல்னா அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கணும்ல. நீங்கள் சுகுமார் வந்து
ஒரு தேர்ந்த இயக்குனர் கதை திரைக்கதை இயக்கம் வச்சு ஒரு கதையை உருவாக்கி அது அடுத்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வைக்கிறார்ல, பெரிய விஷயம் இல்லை, போகிறதே தெரியல. ஆமாம், அதுவும் இன்டர்வல் முடிச்சுட்டு வந்து உட்காந்தோம்னா அடுத்து வந்து படம் வந்து எனக்கே ஆச்சரியமா என்னங்க முடிஞ்சிச்சா, ஏதோ 3 மணி நேரம் 20 நிமிஷம், அதுக்கப்புறம் வாட்சை பார்க்குறோம், ஓ முடிஞ்சிச்சு. அதுதான் அங்கே இருக்குது, மேக்கிங்கிறது அதானே. அடுத்தடுத்த காட்சிகள் வந்து நமக்கு வந்து அதுவும் ஃபுல் ஃப்ரேம். ஒரு அல்லு அர்ஜுன், விஜய் அல்லு அர்ஜுன் இல்லாத ஃப்ரேமே இல்லை. ஆமாம், முழுக்க முழுக்க படத்தை அவர் தான் கொண்டு போயிருக்காரு. பெரிய விஷயம் இல்லை, அல்லு அர்ஜுனோட கடுமையான உழைப்பை பார்த்தோம். வெற்றி வந்து சரி, அதில் வெற்றியில் சில குறைகள் வந்து இந்த மாதிரியான காட்சிகளை தவிர்த்துருக்கலாம், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு வில்லன் கேரக்டர்களை வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையாக்கியிருக்கலாம். ஜெகபதி பாபுவும் சரி, அவர் எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. அவரை பார்த்தா வந்து அதுக்கு நபர் வேற யாரையாவது போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று. அதாண்டி இவர் வந்து பகத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்களில் காமெடி ஆகிற மாதிரியும் இருக்குது. காமெடி பீஸ் மாதிரி ஆயிடுறாரு. ஸோ அப்படி தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. தவிர வில்லன்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் இது பகத் பாஷாவது ஓகே. பட் இந்த ஒரு ஜெகபதி பாபு இருக்கார்ல, அவர் எதுக்கு வராருன்னே தெரில. அவருடைய பார்ட் 3 தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ட் 3ல் மேபி இருக்கலாம், ஒரு வேலை பிளான் பண்ணியிருக்கலாம். பட் எப்படி தானே வந்து பார்ட் 3 வந்து எதிர்பார்ப்போட முடிச்சிட்டாங்க உண்மையாது. ஓகே சார், மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.